அன்னைக்கு காலையில ஏல மருமக மீனா வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தா. அப்ப லக்ஷ்மி அம்மா, அடடே உள்ள வா கோமதி அப்படின்னு சொல்லும்போது பக்கத்து வீட்டு கோமதியும் உள்ள வந்தாங்க. உன்னை பாக்கணும் தான் வந்த லக்ஷ்மி. ஆமா, உன் பையனுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டியாமே, என்ன நீ ஆசைப்பட்ட மாதிரியே பணக்கார பொண்ணு கிடைச்சிருச்சா என்ன? திடுதுப்புன்னு கல்யாணத்தவே முடிச்சுட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்ப லக்ஷ்மி அம்மா மீனாவை பார்த்து, என்ன இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போய் உள்ள காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் உள்ள போனா. சரி சரி லக்ஷ்மி, எங்க உன் பணக்கார வீட்டு மருமக? ஆமா, எவ்வளவு பவுன் கொண்டு வந்தா அப்படின்னு ஆர்வமா கேக்கும்போது அப்ப லக்ஷ்மி அம்மா, என்னது பணக்கார வீட்டு பொண்ணா? இதோ இப்ப போனாலே ஒருத்தி, அவதான் என் மருமக. என்ன லக்ஷ்மி சொல்ற? இப்ப போனவளா? நான் கூட புதுசா வேலைக்காரிய சேர்த்திட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு நக்கலா சொல்லி சிரிச்சா. நல்லா சிரி, நீ மட்டுமா சிரிக்கிற? இந்த ஊரே என்ன பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கு. என்னாச்சு லக்ஷ்மி? ஏதோ என் பையனுக்கு பணக்கார வீட்டு பொண்ணத்தான் பாப்ப, குறைஞ்சது 100 பவுனாவது வச்சிருக்கணும்னு அப்படி இப்படின்னு சொன்ன. கோமதி, உனக்கு தான் தெரியுமே எங்க வீட்ல அப்பனும் பையனும் சீர்திருத்தவாதியான்னு. நம்ம வீட்டுக்கு ஏழை பொண்ணுதான் மருமகளா வரணும்னு பேசி வச்சு இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவகிட்ட 1 பவுனு கூட இல்ல, எல்லாமே என் தலை எழுத்து அப்படின்னு லக்ஷ்மி அம்மா புலம்பிட்டு இருக்கும்போது மீனா காஃபி எடுத்துட்டு வெளியே வந்தா. ஏமா, வரும்போது நீ என்னதான் கொண்டு வந்த? ஏங்க, இந்த உலகத்துக்கு வரும்போது யாரும் எதுவும் கொண்டு வர மாட்டாங்க, நீங்க மட்டும் ஸ்பெஷலா ஏதாவது கொண்டு வந்தீங்களா என்ன அப்படின்னு கிண்டலா பேசிட்டு அவ உள்ளயும் போனா. லக்ஷ்மி கிட்ட, என்ன லக்ஷ்மி, ஏழை பொண்ணுன்னு சொன்ன, இப்படி திமிரு பிடிச்சவளா இருக்கா? ஆமா கோவதி, இவகிட்ட ஒன்னும் இல்லாட்டி கூட வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. எல்லாம் நீ கொடுக்கற இடம்தான் லக்ஷ்மி, வைக்கிற இடத்துல வச்சா இப்படி பேசுவாளா என்ன அப்படின்னு ரொம்பவே வெறுப்பேத்துற மாதிரி பேசினாங்க. அப்போ உள்ள வந்த ரவி, வாங்கத்த, எப்ப வந்தீங்க? சரி, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் மீனா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா. அப்போ அத பார்த்த கோமதி, லக்ஷ்மி, எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்கதான் நடக்குது. என்ன கோமதி சொல்ற? உன் பையனுக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் தனியா பேசுற அளவுக்கு அவ என்ன அவ்வளவு முக்கியமாயிட்டாளா அப்படின்னு லக்ஷ்மிக்கு கோபம் வர மாதிரி பேசினாங்க. போச்சு போ, சொத்தெல்லாம் உன் பையன் பேர்ல தானே இருக்கு, கண்டிப்பா உன் பையனை மயக்கி தனியா கூட்டிட்டு போவா பாரு. என்ன சொல்ற கோமதி? நீ சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா என்னதான் பண்றது? லக்ஷ்மி, இதுவே பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தானா அவளே நிறைய சொத்து வச்சிருப்பா, உன் சொத்து மேல ஏன் ஆசைப்பட போறா? அது மட்டும் இல்லாம உன் பையனை பாரு, நீ இங்க இருக்க, உன்னை விட்டுட்டு பொண்டாட்டி கிட்ட போய் தனியா பேசிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு நல்லா போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருந்த ரவியும் மீனாவும், மீனா, நாளைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள், அவங்க எப்பொழுதுமே உன்னை திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க, அம்மாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பரிசை வாங்கி கொடுத்தோம்னா உன் மேல இருக்கிற கோபமும் குறையும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப மீனா, சரிங்க, இந்த யோசனையும் ரொம்ப நல்லா இருக்கு, அதே மாதிரியே பண்ணுவோம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் கோமதி, இங்க பாரு லக்ஷ்மி, அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. பணக்காரி தான் உன் வீட்டுக்கு நிறைய பணத்தையும் கொண்டு வருவா, உன் சொத்து மேல ஆசையும் படமாட்டா அப்படின்னு சொல்றத கேட்ட லக்ஷ்மியும், நீ சொல்றத கூட கரெக்ட் தான் கோமதி, ஆனா அவங்க 2 பேத்தையும் எப்படி பிரிக்கிறது? லக்ஷ்மி, அவளை பார்த்தாலே பணத்துக்கு ஆசைப்படுறவ மாதிரி தான் இருக்கா, அவளை போய் மிரட்டி பணத்தை தர என் பையனை விட்டு போயிடுன்னு சொல்லிப்பாரு, கண்டிப்பா போயிடுவா. அவ்வளவு சீக்கிரம் சும்மா அவளை ஒத்துக்க மாட்டா, நீ பணத்தாசைய காட்டு. சரி கோமதி, இதுவும் நல்ல யோசனை தான், நீ சொல்ற மாதிரியே செய்யற அப்படின்னு 2 பேரும் ஒரு திட்டமும் தீட்டினாங்க. மறுநாள் காலையில மீனாவும் ரவியும், அம்மா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒரு கிஃப்ட கொடுத்தாங்க. அப்ப ரவி, அம்மா, உங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ரவி, இத நீ பண்ணதே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பார்க்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனாவை தேடி வந்த லக்ஷ்மி அம்மா, யா மீனா, சொல்லுங்கத்த, இன்னைக்கு என்னோடைய பிறந்த நாள், அதனால நான் என்ன கேட்டாலும் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லும்போது மீனா சந்தோஷத்துல, சொல்லுங்கத்த, கண்டிப்பா நீங்க என்ன கேட்டாலும் தரேன். இங்க பாரு, நீ என் பையனை விட்டு போயிடு,
அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கு ஒன்னும் புரியாம திரு திருன்னு முழிச்சா. பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன், என் பையனை விட்டுட்டு போயிடு. மீனாவுக்கு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல, யோசிச்சுக்கிட்டே இருந்தா. சரிங்கத்த, உங்க பிறந்த நாள் ஆசைய கண்டிப்பா நான் நிறைவேத்துறேன். நான் உங்க பையனை விட்டுட்டு போயிடுறேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? பணத்துக்காகத்தானே கல்யாணம் பண்ணனேன்னு சொன்ன. ஆமா, பணத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணன. இந்த சொத்து எல்லாம் உங்க பையன் பேர்ல தானே இருக்கு. சட்டப்படி நான் டைவர்ஸ் வாங்கினா ஜீவனாம்சமா உங்க பையனுடைய பாதி சொத்து வேணும்னு கேப்பேன். நீங்க எனக்கு அதை கொடுத்தீங்கன்னா நீங்க கேக்குற விவாகரத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்னு மீனா சொல்லும் போது லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, இவ என்ன சட்டம் கிட்டமெல்லாம் பேசுறா, இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, வேலைய பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பியும் போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில கோமதிய சந்திச்சாங்க. அப்ப கோமதி ஆர்வத்தோட, என்ன லக்ஷ்மி, சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியா? உன் மருமக பணத்தை வாங்கிட்டாளா? என்னது, பணம் வாங்கிட்டாளா? அவ என் சொத்தவே கேக்கறா அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் லக்ஷ்மி அம்மா சொல்றத கேட்ட கோமதியும், நிஜமாவே இப்படி எல்லாம் இருக்கா என்ன? ஆமா கோமதி, அவ சொல்ற மாதிரி தான் இருக்கு. நான் கூட போன்ல இதெல்லாம் படிச்சு பார்த்தேன். லக்ஷ்மி, அவ கொஞ்சம் ஆபத்தான ஆளுதான், இந்த பிளான் வேண்டாம் அப்படின்னு அடுத்த திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. எத்தனை திட்டம் போட்டாலும் அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஒரு நாள் மீனா மதியம் 12 மணிக்கிட்ட இருக்கும், வீட்டையெல்லாம் ஒட்டடை அடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ வெளிய போயிட்டு வீட்டுக்கு வந்த லக்ஷ்மி அம்மா, உனக்கு எப்ப என்ன வேலை செய்யணும்னு தெரியாதா? இந்த நேரத்துல போய் ஒட்டடை அடிச்சுட்டு இருக்க? இதெல்லாம் அப்பா அம்மா இருந்து சொல்லி கொடுத்திருந்தா தெரியும், உனக்கு எங்க போய் புரிய போகுது அப்படின்னு கண்டபடி திட்டிட்டு இருந்தாங்க. அப்போ உள்ள வந்த ரவி, என்னாச்சுமா, ஏன் மீனாவை திட்டிட்டு இருக்கீங்க? டேய், மதிய நேரத்துல யாராவது ஒட்டடை அடிப்பாங்களா? இந்த நேரத்துல பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு 6 மணிக்கு விளக்கு பொருத்துற நேரமா பார்த்து வீட்டை கூட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு எக்கச்சக்கமா அவ மேல பழியையும் தூக்கி போட்டாங்க. என்ன மீனா, இதெல்லாம் காலையிலேயே பண்ணிருக்கலாம்ல? ஏங்க, அத்தையும் மாமாவும் 2 பேரும் வயசானவங்க. அவங்க இருக்கும்போது ஒட்டடை அடிச்சுனா அது அவங்களுக்கு அலர்ஜியா இருக்காதா? அது மட்டும் இல்லாம மாமாவுக்கு ஆஸ்துமாவும் இருக்கு. அதனால தான் அவங்க 2 பேரும் வீட்ல இல்லாத புது ஒட்டடை அடிச்சேன். அன்னைக்கு 6 மணிக்கு கூட்டினதுக்கு காரணமும் அவங்க வீட்ல இல்லாதனாலதான். அம்மா, மீனா எதை செய்தாலும் உங்க நல்லதுக்கு தாமா பண்ணுமா, நீங்க அவளை தப்பா புரிஞ்சுக்காதீங்கம்மா அப்படின்னு மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு உள்ள போனா. அப்போ லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, இவளை என்ன பண்ணாலும் தப்பிச்சர்றா, கொஞ்ச நாளும் இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா வெளியே நின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்குள்ள வந்த சண்முகம் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. அப்போ அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, ஐயோ என்னங்க ஆச்சு, எந்திரிங்க, யாராவது வண்டிய கூப்பிடுங்களேன் அப்படின்னு கத்தும்போது அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் ஓடி வந்தாங்க. மீனாவும் ரவியும் கூட வெளியே வந்தாங்க. அத பார்த்த மீனா, ஏங்க, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப தூரமா இருக்கு, உடனே அங்க போக முடியாதுங்க, முதல்ல மாமாவுக்கு முதலுதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, என் புருஷன் மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாரு, ஆஸ்பத்திரிக்கு போக வேடான்னு சொல்ற, அவரை சாக வைக்கணும்னு நினைக்கிறியா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் புருஷனை பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்க்க போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா மனசுக்குள்ள, இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு முதலுதவியும் செய்ய ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்திலேயே சண்முகமும் சரியாயி கண் திறந்து பார்த்தாரு. அப்போ அங்க இருந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, ரொம்ப நல்லது மீனா, சரியான நேரத்துல முதலுதவி பண்ணி உன் மாமனாரை காப்பாத்திட்டியே. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன்கா. ஒருத்தர் ஆபத்துல இருந்தா முதலுதவி பண்றது ரொம்ப முக்கியம். அப்போ லக்ஷ்மி அம்மாவை பார்த்து, இப்படியே 10 கிலோமீட்டர் அவரை எடுத்துட்டு போயிருந்தா என்ன ஆகுறது? ஏதாவது ஆயிருந்தா உங்க பணத்தால கூட அதை சரி செய்ய முடியாது அப்படின்னு லக்ஷ்மி அம்மாட்ட கோவமா பேசிட்டு உள்ள போனா. இவ சொல்றது கூட கரெக்டு தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. அதுக்கப்புறம் மீனா மேல இருக்கிற கோவமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. ஒரு நாள் மீனாவை பார்க்க ஒரு வயசான அம்மா வந்திருந்தாங்க. அப்ப மீனா, உள்ள வாங்கம்மா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படிமா இருக்கீங்க
அப்படின்னு மீனா ஆர்வமா அந்த வயசான அம்மாவை உள்ள கூப்பிட்டாங்க. அப்போ உள்ள இருந்து வெளியே வந்த லக்ஷ்மி அம்மா கொஞ்ச நேரம் அவங்கள முறைச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம், அடடே, நீங்க என் டீச்சர் தானே, என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அத்த, இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இவங்க என்னுடைய டீச்சர். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்க வீட்டுலதான் இருப்பேன், சாப்பிடுவேன், படிப்பேன். எப்படி டீச்சர் இருக்கீங்க? ஆமா, இங்க எப்படி அப்படின்னு கேக்கும்போது, அப்ப டீச்சர், என் புருஷன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. என் பசங்க நீ என்ன சொத்தா சேர்த்து வச்சிருக்க அப்படின்னுட்டு என்ன வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அத்தை, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ள போனா. அப்படியா? ஆனா நீங்க ஏன் மீனாவை பார்க்க வந்திருக்கீங்க? என் பசங்க என்ன துரத்தி விட்டப்போ எங்க போறதுன்னு தெரியாம நடு ரோட்ல நின்னுகிட்டு இருந்த. அப்ப மீனா தான் என்ன பார்த்துட்டு அனாதை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லித்தர டீச்சர் வேலையும் வாங்கி கொடுத்தா. அவனால தான் இப்ப நான் நல்லா இருக்கேன். அந்த ஆசிரமத்துல இருக்க எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு மீனா தான் காரணம். அவளை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்போ அத கேட்ட லக்ஷ்மி அம்மா, டீச்சர், அவளே ஒண்ணு இல்லாதவ, அவ எப்படி மத்தவங்கள பாத்துப்பா? அவளே சரியான பணப்பைத்திய புடிச்சவ. என்னது, மீனா பணத்தாசை பிடிச்சவளா? நாங்க இருக்க அனாத ஆசிரமமே அவங்க வீடுதான். அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை அனாதை ஆசிரமமா மாத்திட்டா. நான் மட்டும் இல்ல, அம்மா அப்பா இல்லாத அனாதையா இருக்கிறவங்க நிறைய பேரு அங்கதான் இருக்காங்க. அந்த வீட்டை கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு வர பென்ஷன் பணத்தை கூட எங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவளுக்காக ஒரு 100 ரூபாய் கூட செலவு பண்ணிக்கிட்டதே இல்ல அப்படின்னு சொல்றதையெல்லாம் கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு உண்மை புரிஞ்சுது. டீச்சர், இதெல்லாம் உண்மைனா அவன் ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள வந்த சண்முகமும் ரவியும், ஆமா லக்ஷ்மி, மீனா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுதான். ஆனா அவளுக்கு காசு பணத்து மேல எல்லாம் எப்பவுமே ஆசை கிடையாது. காசை விட அன்புதான் முக்கியம் நினைச்சா. அதனால தான் அவளை ரவிக்கு கல்யாணம் பண்ணியே வச்சேன் அப்படின்னு மீனாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ உள்ள இருந்து வந்த மீனாவை பார்த்த லக்ஷ்மி அம்மா, என்ன மன்னிச்சிடு மீனா, உன்னை பத்தி எதுவுமே தெரியாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பணம் தான் முக்கியம் நினைச்சேன். ஆனா நீ இந்த வயசுலயே புண்ணியம் பண்ணிருக்க. அந்த புண்ணியம் தான் அன்னைக்கு என் வீட்டுக்காரரையும் காப்பாத்திருக்கு அப்படின்னு மன்னிப்பையும் கேட்டாங்க. அப்ப மீனா, என்னையும் மன்னிச்சிடுங்கத்த, அன்னைக்கு விளையாட்டுக்கு தான் ரவியோட சொத்தையும் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அன்னைக்கே நடந்த உண்மை எல்லாத்தையும் ரவி கிட்ட சொல்லி எல்லாத்தையும் உங்க பேர்லயும் மாத்திட்டேன் அப்படின்னு டாக்குமெண்ட்டை எடுத்து நீட்டுனா. அப்ப லக்ஷ்மி அம்மா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் மீனா, பணம் முக்கியம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நானும் அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்ய போறேன் அப்படின்னு குடும்பமே சேர்ந்து ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும்னு முடிவு செய்தாங்க. பணம் காசை விட புண்ணியமே நம்ம தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறது பெரிய சொத்து. அன்னைக்கு காலையில லக்ஷ்மி அம்மா, உள்ள 2 பேரும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இவ்வளவு வேலை கிடக்குது அப்படின்னு லக்ஷ்மி அம்மா காலையிலேயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யா மீனா, பின்னாடி அழுக்கு துணியெல்லாம் போட்டிருக்க, நீ போய் அதை தோவ. ஆதிரா, சமையல் கட்டுல அழுக்கு பாத்திரம் குமிஞ்சு கிடக்கு, நீ போய் அதை கழுவு அப்படின்னு 2 மருமகளுக்கும் காலையிலேயே வேலைய கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆதிரா மீனா கிட்ட வந்து, மீனாக்கா, நம்ம காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோன்னு இந்த அத்தைக்கு நம்மள சுத்தமா பிடிக்கல. எப்பொழுதும் ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆதிரா, இது நம்ம வீட்டு வேலை, நம்ம தான் பண்ணியாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கேட்ட சண்முகம் லக்ஷ்மி அம்மாட்ட போய், ஏ லக்ஷ்மி, எப்பொழுதும் அவங்க கிட்டயே வேலை சொல்லிட்டு இருக்க, நீயும் கொஞ்சம் பண்ணலாம் இல்ல? ஏங்க, அவங்க 2 பேரும் நான் பார்த்த பொண்ணுங்க இல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க. எப்ப வேணாலும் என் பசங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் மீனா கிட்டையும் ஆதிரா கிட்டையும் கடுமையா நடந்துக்கிறேன். அவங்கள ஏன் கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஒரு நாள் ரவியும் ரகுவும், இந்தாங்கம்மா, இந்த மாச சம்பளம் முழுசா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சம்பள கவரை கொடுத்தாங்க. அத பார்த்த ஆதிரா, ஏங்க, சம்பளத்தை முழுசா அங்க கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றது? அப்போ வீட்டு செலவுல யாரு பாத்துப்பா? இங்க எல்லாரும் காசு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க. அப்ப சண்முகம் லக்ஷ்மி அம்மாட்ட போய், ஏ லக்ஷ்மி,
இவ்வளவு கோவமாவா பேசுறது? அவங்களுடைய சம்பள காசை அவங்க கிட்டயே கொடுத்துடலாம்ல. அதுதான் என்னுடைய பென்ஷன் பணமே, போதுமானதா இருக்கே. ஏங்க, எனக்கு சம்பளத்தை முழுசா புடுங்கி வச்சுக்கணும்னு ஆசை இல்ல. சம்பளத்தை அவங்க கிட்ட கொடுத்தா ஆடம்பரமா செலவு செஞ்சு பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் தனி கொடுத்தனும் போயிடுவாங்கன்னு பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பசங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க லக்ஷ்மி, நீ தேவையில்லாம பயப்படாத அப்படின்னு ஆறுதலும் சொல்லிட்டு அங்கிருந்து போனாரு. இந்த பக்கம் ஆதிரா, ஏங்க வீட்டு செலவுக்கே முக்காவாசி சம்பளமா? ஏங்க இந்த வீட்ல 6 பேரு இருக்கோம், அதனால தான் இவ்வளவு செலவாகுது. இதுவே நம்ம 2 பேத்துக்கு மட்டும்னா எவ்வளவு காசு மிச்சமாகும்? நம்ம தனி கொடுத்தனம் போலாங்க. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் ஆதிரா, நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு ஆதிரா பேசுறத கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து போனார். அதையெல்லாம் கேட்ட ஆதிரா மீனா கிட்ட போய், இங்க பாருங்கக்கா, நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்கு வாழத்தான் வந்திருக்கோம். நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் சேர்த்தி வைக்க வேண்டாமா? நம்மளுடைய பணத்தை எல்லாம் அந்த அத்தையே அமுக்கலான்னு நினைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னா. அப்ப மீனா, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல ஆதிரா, அவங்க 2 பேரும் வேலைக்கு போனதுல இருந்தே அவங்களுடைய சம்பளத்தை முழுசா அத்தை கிட்டதான் கொடுத்து பழகிருக்காங்க. அதனாலதான் இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. அத்தையும் வீட்டு செலவுக்கு தானே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அக்கா இருந்தாலும் நீங்க இவ்வளவு அப்பாவியா இருக்க கூடாதுக்கா. உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாலும் கூட அத்தை கிட்டதான் போய் கையேந்தி நிக்க வேண்டியதா இருக்கு. நீங்களும் உங்களுக்காக எதுவும் வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்கும்போது மீனா மனசுக்குள்ளயும், ஆதிரா சொல்றது கூட சரியாதான் இருக்கு அப்படின்னு மீனாவும் குழம்பி போய் நின்னா. ஆதிரா தினமும் ரகு கிட்ட போய், ஏங்க இவ்வளவு செலவாகுது, நம்ம காசு எல்லாம் போகுது. இப்படியே தினமும் ஆதிரா ரகு கிட்ட போய் புலம்பிக்கிட்டே இருந்தா. இதையெல்லாம் கேட்ட ரகு ஒரு நாள் ஆதிராவும் ரகுவும் லக்ஷ்மி அம்மா முன்னாடி வந்து, அம்மா நானும் ஆதிராவும் தனி கொடுத்தனம் போலான்னு இருக்கோமா. ரகு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? புரிஞ்சுதான் பேசுறியா? அம்மா இங்க இருந்தா கையில காசே நிக்க மாட்டேங்குது. ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாலும் கூட எல்லாத்துக்குமே சேர்த்தி வாங்க வேண்டியதா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப மீனா, அவசரப்படாதீங்க தம்பி, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்லும்போது, உங்கள மாதிரி எல்லாம் தியாகியா என்னால வாழ முடியாது. இது என் வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, சண்முகமும், வேண்டாமா, தனி கொடுத்தனம் எல்லாம் தேவையில்லாத வேலை, எங்கேயும் போகாதீங்கம்மா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆதிரா ரகுவ கூட்டிட்டு தனி கொடுத்தனமும் போனா. அந்த பக்கம் ரூம்ல அழுதுகிட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா கிட்ட சண்முகம், பசங்க தனி கொடுத்தனம் போயிடக்கூடாதுன்னு ஏதேதோ பண்ணுனிய லக்ஷ்மி, இப்ப மட்டும் அவன் என்ன நம்ம கூடயா இருக்கான்? தனியா தானே போனா. இதுக்கு தான் நான் அப்பவே கடுமையா இருக்காதுன்னு சொன்ன, கேட்டியா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு அங்கிருந்து போனாரும் சண்முகம். இந்த பக்கம் தனி கொடுத்தனம் வந்த ஆதிரா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போட்டுட்டா. ஏங்க இன்னும் இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும்தான் வாங்கணும். எப்ப வாங்கலாம்? இந்த மாசம் சம்பளம் எல்லாம் காலி ஆயிடுச்சு ஆதிரா, அடுத்த மாசம் பாக்கலாம். சரிங்க, இனி சம்பள காசு இனி நமக்கு மட்டும் தானே, நம்ம அடுத்த மாசமே வாங்கலாங்க அப்படின்னு சொன்னா. தனி கொடுத்தனம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த பக்கம் ரவி மீனா கிட்ட, மீனா ஆதிரா தான் புரிஞ்சுக்காம பண்றான், நீயும் தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நான் தனி கொடுத்தனம் போகணும்னு கேட்க மாட்டேன். உங்க தம்பி இருக்கும்போது அவரும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இனிமேல் நமக்கு செலவும் நிறைய இருக்கு, அதனால நானும் வேலைக்கு போறேங்க அப்படின்னு கேக்கும்போது, மீனா எதுவா இருந்தாலும் அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய் அப்படின்னு ரவியும் சொன்னா. மீனாவும் லக்ஷ்மி அம்மாட்ட போய், அத்தை, என்ன மீனா, என்ன வேணும்? அத்தை, நானும் வேலைக்கு போலான்னு இருக்கேன். ஓ, அடுத்தது நீ தனி கொடுத்தனம் போகலான்னு இருக்கியா? அதுக்குதா இப்படி ஒரு திட்டமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லத்த, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தனி கொடுத்தனும் எப்பொழுதும் போக மாட்டேன். இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சா உங்களை நல்லா பாத்துக்கலாமே தான். அதை கேட்ட லக்ஷ்மிக்கு கோவமெல்லாம் குறைஞ்சு போச்சு. அப்போ அங்க வந்த சண்முகம், இங்க பாரு லக்ஷ்மி, இதுதான் மீனா, நீ என்ன திட்டினாலும் அவ நம்மள விட்டு போக மாட்டா, அவளை வேலைக்கு போக விடு. லக்ஷ்மி அம்மாவும் வேண்டா வெறுப்பா சரின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில மீனா வேலைக்கு போறத பார்த்தா லக்ஷ்மி அம்மா சண்முகத்தை கிட்ட, வேண்டான்னு சொன்னா கேக்கறாளா? எல்லாமே அவங்க இஷ்டம்தான். அவ வேலைக்கு போறத பார்த்து தினமும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஆதிரா ரோட்ல மீனாவை பார்த்துட்டு
அச்சுச்சோ, என்னக்கா வேலைக்கெல்லாம் போறீங்க போல? நீங்க தான் பாவம். இப்ப அந்த குடும்ப பாரமெல்லாம் உங்க மேல வந்துருச்சு அப்படின்னு நக்கலா பேசினான். ஆதிரா, அது நம்ம குடும்பம், அது எப்படி எனக்கு பாரமா இருக்கும்? அக்கா. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. அந்த வீட்லயே மாடு மாதிரி வேலை செய்யுங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனபடியே கொஞ்ச நாளும் போயிட்டு இருந்துச்சு. மீனாவும் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வருவா. அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் அவ மட்டுமே பாத்துப்பா. கொஞ்ச நாள்லயே மீனா கஷ்டப்படுறத பார்த்த லக்ஷ்மி அம்மாவும், அம்மாடி மீனா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன், நீ டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு. இல்லைங்க அத்தை, ஒரு கஷ்டம் இல்ல, நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா, ஆளுக்கு பாதி பாதி வேலையா பார்த்தோம்னா சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பாதி பாதியா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மீனாவை புரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி அம்மா ஒத்துமையா இருந்தாங்க. இந்த பக்கம் ஆதிரா ரகு கிட்ட, ஏங்க, நேத்து வாங்கின சிக்கனை விட இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அடுத்த முறை வேறொரு கடையில வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு வந்த மளிகை கடைக்காரர், இந்தாங்க, இந்த மாசம் மளிகை பில்லு 12,000 ரூபா ஆச்சு. நாளைக்கே வந்து கட்டிருங்கம்மா. அப்படி இல்லைனா பொருளை எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்காரரும் போனாரு. என்னது, 12,000மா? எப்படிங்க இவ்வளவு பில்லு வந்துச்சு? உங்க வீட்ல நம்ம எல்லோரும் இருக்கும்போது கூட 10,000 ரூபாய் தாங்க வரும். பின்ன எப்பொழுதும் கடையிலயே வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாம ஏசி வாங்கியிருக்கோம். அதுக்கு இந்த மாசம் பில்லு மட்டுமே 4,000 ரூபாய் வந்திருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டோம். வரவுக்கு மேல செலவுதான் ஆயிருக்கு. இங்க பாராதிரா, இனிமேல் நீயே சமைக்கிற அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போனா. தினமும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. வீட்டுல எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு 3 வேலையும் சமைக்கிறதுக்கு ஆதிரானால முடியல. அப்ப ஆதிரா, ஏங்க, நான் சமையலையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வேலைக்கு நம்ம ஒரு ஆளை எடுத்துக்கலாமா? என்னது, வேலைக்கு ஆள் வேணுமா? அந்த வீட்ல அத்தனை பேரு இருந்த பொழுதும் எங்க அம்மா ஒரு நாள் கூட வேலைக்கு ஆள் போடல. அவங்களே தான் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நீ தானே சொன்ன 2 பேரு மட்டும் இருந்தா எல்லாத்தையும் பாத்துக்கலான்னு. இப்ப நீயே எல்லா வேலையும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனா. இத கேட்ட ஆதிராவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மனசு சரியில்லாம கோவிலுக்கு போனா. அப்போ அங்க மீனாவை பார்த்தா. இவங்க இங்கதான் இருக்காங்களா? இவங்க முன்னாடி மட்டும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னு காட்டவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு மீனா கிட்டையும் போனா. என்னக்கா, மாமியாரும் மருமகளும் இப்போ ஒத்துமையாயிட்டீங்க போல. நீங்க சம்பாரிச்சு கொடுக்கறீங்க, அந்த பணத்தை வாங்குறதுக்கு அந்த அம்மா ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அத கேட்ட மீனா, ஏன் ஆதிரா இப்படி எல்லாம் பேசுற? அத்தை சிடுசிடுன்னு தான் இருப்பாங்க, ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க ஆதிரா. நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் அவங்க என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதிரா மனசுக்குள்ள, உண்மையிலேயே அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க போல. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா. அப்போ ஆதிராக்கு ஒரு போன் வந்துச்சு. உங்க ஹஸ்பண்ட் கால்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், சீக்கிரம் வாங்க. அத கேள்விப்பட்ட 2 பேரும் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அப்போ அங்க இருந்த டாக்டர், ஏங்க, அவருக்கு கால்ல அடிபட்டிருக்கு, அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் செலவும் ஆகும். அத கேட்ட ஆதிரா, என்னது, 50,000மா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா. இதையெல்லாம் கேள்விப்பட்ட லக்ஷ்மி அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. இந்தாங்க டாக்டர், 50,000 ரூபாய். முதல்ல என் பையனுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 50,000 ரூபாவை கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரகுக்கும் நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. அம்மாடி, நீ கோவமா இருக்க. என் காசுனா நீ வாங்க மாட்டேன்னு தெரியும். இது என் காசு இல்லம்மா, உன்னுடைய காசுதான். என் பசங்க சம்பாரிச்ச எல்லா காசையும் நான் வெட்டியா செலவு பண்ணல. அவங்க எதிர்காலத்துக்கு தான் சேர்த்து வச்சேன். அந்த காசுதாமா இப்ப நான் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆதிரா, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. என்னோட பிடிவாதத்தினாலதான் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நான் வீட்டை விட்டு வந்திருக்கவே கூடாது. நான் உங்க எல்லாத்தையும் பாரமா நினைச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணுனா நீங்க தான் வரீங்க அத்தை. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு ஆதிராவும் மன்னிப்பு கேட்டான். அப்போ இந்த பக்கம் ரகு, அம்மா, என்னையும் மன்னிச்சிடுங்கம்மா. ஆதிரா பேச்ச கேட்டு நான் தனி கொடுத்தனம் போயிருக்கவே கூடாது. இத்தனை வருஷம் உங்க கூட இருந்தே உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டனே அப்படின்னு 2 பேரும் மன்னிப்பும் கேட்டாங்க.
குடும்பமே சமாதானமா ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே குடும்பத்துல ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க. ஒத்துமையும் விட்டு கொடுக்கற குணமும் இருந்தாலே கூட்டு குடும்பமும் சந்தோஷமாகும்.